அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதிகள் பெட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டிக்கொண்டு வேண்டிய சொந்த ஊருக்கே ஓடிட்டினான் சரியா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்கள்கிட்ட சேனலை புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயமாக கொமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதில் நான் தப்பாக கதைச்சிருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க, இதில் ஏதாச்சும் சரியாக கதைச்சிருந்தாலும் கொமெண்ட்ஸ் பண்ணுங்க கட்டாயமாக. சரி, வீடியோக்குள்ளே போவோம். என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான வீட்டில் தான் இவ்வளவு வருஷமாக ஒரு 10 வருஷத்துக்கு கிட்டவா இருந்து வந்திருக்கிறார். அதில் அதுக்கு பராமரிப்புக்கு அப்படின்னு சொல்லி 50லேருந்து 60 கோடி கிட்ட முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரியாக இந்த வீட்டு பாதுகாப்புக்கு ஒரு 100 கோடிக்கு மேலே முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போ இதில் எல்லாமே வரி பணம் தானே அப்படின்ற மாதிரியும் எல்லாரும் சொல்லினா. ஒரு சின்ன கதை உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன். இது இந்த தொப்பி யாருக்கு அளவு அப்படின்றதையும் நீங்களே சொல்லுங்க. என்னென்று சொன்னால், அந்த டைம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு யுத்தம் ஒன்று வந்தது. அந்த யுத்தத்தில் இது ஒரு கதை தானே. யுத்தம் ஒன்று வந்தது. என்னென்னு பார்த்தா, அந்த யுத்தத்தில் தமிழ் மக்களை அவங்களோட வீட்டில் இருக்க முடியாத நிலைமை, அவங்களோட உடைமையில் உடைமையோ அவங்களோட வீடோ எதுவுமே இல்லாத நிற்கதியாக வேறு இடங்களில் போயிட்டு பயந்து அப்படி விழுந்துருமோ இப்படி விழுந்துருமோ அப்படி இப்படின்னெல்லாம் பயந்து கொண்டு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு சாமானில் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு இடமா இருக்கிறதுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லாமல் ஒரு இடமா இருந்த காலம் அந்த காலம் இருந்தது சரியோ. அதே மாதிரியாக நிறைய சொந்தங்கள் சொந்த நாட்டையே விட்டுட்டு, அதாவது இந்த யுத்தம் காரணமாக சொந்த நாட்டையே விட்டுட்டு அகதிகளாக வேறு வேறு நாடுகளுக்கும் போயிருக்கிறாங்களே. எல்லாத்துக்குமே காரணமாக ஒரு ஆள் இருந்திருக்கிறார். என்ன அதற்கு இப்போ அதாவது அதை மட்டுமென்று சொல்லாமல் இவ்வளவு உயிர்கள் வேறு இதில் போயிருக்குதுன்னா, அப்படியான ஒரு ஆள் தான் அதுக்கு காரணம். முக்கிய காரணமாக இருந்த ஒரு ஆள் இப்போ அவர் இருந்த வீட்டிலேயே அவர் இருக்க இல்லாமல் இப்போ அவர் தன் சொந்த ஊருக்கு பட்டி படிக்க எல்லாத்தையும் கட்டி கொண்டு போயிட்டார். அதுக்கு முன்னமும் அவ்வளோ விஷயம் நடந்திருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதாவது இவ்வளவு போராட்டங்கள் நடந்து இவ்வளவு விஷயங்கள் நடந்து அதுவும் உங்களை எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி நடந்திருக்கு. அதாவது சொல்லுவீனம், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவீனம். அதுக்கு உதாரணமாக இதையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன ஆளை நிறைய வருஷமாக நின்று இப்போ தான் தண்டி இருக்கிறார் என்று சொல்ல வேணும். ஏன்னா இப்போ கடவுளே இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவீனம். அதுக்கு உதாரணமாக இதை சொல்லலாம். அதாவது கடவுள் இருக்கிறார், அதாவது தப்பு செய்தவை எல்லாரையும் இந்த வருஷம் நோட் பண்ணி முதலே வச்சுருக்கிறார் போல. இந்த வருஷம் தான் தப்பு செய்த எல்லாருக்கும் தண்டனை கிடைக்க வேணும் அப்படின்னு முதல்ல வேறு நோட் பண்ணி வச்சுட்டார். அதனால் இந்த வருஷம் நீங்கள் பாருங்க, எடுத்து பாருங்க, எத்தனையோ, அதாவது இந்த வருஷம் அந்த தப்பு செய்தவைக்கு தண்டனை கொடுக்குற ஒரு வருஷமாக தான் இந்த வருஷம் இருந்திருக்குது. நிறைய குற்றம் செஞ்சவங்களை இதில் காட்டி கொடுத்துருக்குது. அதே மாதிரி அவைக்கான தண்டனையும் கிடைச்சிருக்குது. அதில் இப்போ நிறைய விஷயங்களை நிறைய ஊழல் செய்தவங்கள் எல்லாரையும் இதில் காட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேணும். அதே மாதிரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஐஸ் போதைப் பொருளுக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்கிற ஒரு ஒரு கிலோ 2 கிலோ எல்லாம் இல்லை, அது டன் கணக்கில் இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதை கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, அது ஒரு மூலப்பொருள் தான். அதை வச்சு எத்தனை இதை உருவாக்கியிருக்கலாம். அவ்வளவோ நிறைய அது ஒரு மூலப்பொருள், அதை வச்சு நிறைய செய்யலாம். அப்படி செஞ்சுருந்தா இந்த இலங்கையில் யாருமே
இருந்திருக்கல அது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி வந்து இந்த என்னென்னு சொல்கிறது, இளைஞர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாதிக்கப்பட்டிருப்பினும் அது வந்து உண்மையிலேயே ஒரு என்ன பிடிச்சது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமே. என்ன அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் வந்து வெளிவந்துருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த முறை இருக்கிற ஒரு ஜனாதிபதி, அதாவது ஒரு முதல்வர் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து தந்திருக்கிறார். என்னென்னு சொன்னால் நிறைய விஷயங்களை வந்து இதில் செஞ்சுருக்கிறார், நிறைய நல்ல விஷயங்களை வந்து இதில் செஞ்சுருக்கிறார். அதாவது ஊழல் செஞ்சவங்களை வந்து இதண்டி இருக்கிறார், அவைக்கான தண்டனை கிடைச்சிருக்குது. அதே மாதிரி இந்த என்ன சொல்கிறது, இந்த தேவையில்லாத பணங்களை வந்து வீண்விரயம் செய்கிறவங்களை வந்து இதில் வந்து இதண்டி இருக்கிறார். அதில் ஒன்று தான் இதுவும் வேறு என்ன, அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான வீடுகளில் வந்து முன்னாள் ஜனாதிபதியை வந்து இருக்கணும். அதனால் வந்து என்ன எவ்வளவோ காசு வந்து எவ்வளவோ இல்லை கோடிக்கணக்கான காசு வந்து வீண்விரயமாகுது. என்ன அதில் எல்லாமே வந்து அது எல்லாமே இல்லாமல் ஆகியிருக்கிறார். இப்போ வந்து என்னென்னு சொல்கிறது, அவைக்கான இது வந்து குறைச்சிருக்கு, அதாவது அவைக்கான சலுகைகள் வந்து குறைச்சிருக்கு. அதாவது இனி வந்து அவைக்கு அவையோட சம்பளம், அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வந்து அவையோட சம்பள காசு மட்டும்தான் இனி கொடுக்கப்படும். மற்றும்படி அவைக்கு எந்த ஒரு இது வந்து கொடுக்க மாட்டேனவே. அது உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். எத்தனையோ மக்கள் வந்து இலங்கையில் வீடு, அதாவது சொந்த வீடு இல்லாமல், சொந்த வீடு இல்லை சொந்த காணியே இல்லாமல் எத்தனையோ மக்கள் வந்து இருக்கணும். அப்படியான இடத்துல அப்படி ஒரு வருஷத்துலேயே ஒரு 50 கோடி 100 கோடி வீண்விரயமாகிறது வந்து ஒரு ஆளுக்கு வந்து வீண்விரயமாகிறது வந்து உண்மையிலேயே அது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதே மாதிரியாக நீங்கள் இதுவும் அறிஞ்சிருப்பீங்களே, என்னென்னு சொன்னால் ஒரு கல்யாண வீட்டுக்கு, அதாவது முன்னாள் ஜனாதிபதி அவர்களிட மகனிட கல்யாண வீட்டுக்கு, அதாவது எங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கரண்ட் காசை நாங்கள் காட்டுவோம்னு நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு அப்படி இப்போ ஒரு மாதம் எங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு 3000-4000 கரண்ட் பில் வருதுன்ட்டு பார்த்தா ஜோதிச்சு பாருங்க. நாங்கள் வாழ்நாள் எங்களை சாகிற வரைக்கும் கட்டுற கரங்காசு அப்படின்னு தான் சொல்லலாமே. அப்படியான ஒரு கரங்காசை கல்யாண வீட்டுக்கு மட்டும் செலவழிச்சிருக்கிறார். அப்படி நல்ல லைட்டெல்லாம் போட்டு, நல்ல சோடினியல் எல்லாம் போட்டு, இந்த ஊருக்கே வந்து லைட் அப்படி டெக்கரேஷனால் லைட்டால் அப்படி டெக்கரேஷன் செய்து கல்யாண வீட்டுக்கு மட்டும் 20 லட்சம் வந்து என்ன கரண்ட் பில் வந்துருக்குது. ஆனால் அதை வந்து இது வரைக்கும் அவர் கட்டையிலே. ஆனால் இப்போ வந்து அதை வந்து நீதிமன்றத்தில் அவருக்கான வழக்கு போட்டு அதுக்கு பிறகு வந்து அவரும் கட்டையில் வேறு ஒரு ஆள் கட்டி இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஆட்ட காசப்பா. அதே மாதிரி இலங்கையில் வந்து எல்லாருமே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லா வளமுமே இருக்கிற ஒரு நாடு. ஆனால் அப்படியான ஒரு நிலைமை, அதாவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே, இந்த கொரோனா வந்த பிறகு வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. அதுக்கு காரணம் எல்லாம் என்னன்றது இப்போ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இப்படியே எல்லாம் இருந்துட்டு. ஆனால் இப்போ இது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாமலே போயிருக்கும். ஆனால் அதை தெரிய வச்சது யார், இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவர்களால் நிறைய விஷயத்தில் அவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறார். இப்போ யாழ்ப்பாணத்தை எடுத்து பார்த்தோம்னா கூட யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து இப்போ நானெல்லாம் அந்த நேரத்தில் ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன செய்வேன், யாழ்ப்பாணத்துலேருந்து வெளிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இரவு வெளிக்கிட்டோம்னா அடுத்த நாள் விடியத்தான் போயிட்டு இறங்குவோம். அதில் போயிட்டு இறங்கி அதுக்கு பிறகு அதுக்கான ரூமுக்கான காசு கொடுத்து அங்கே நின்று அதுக்கு பிறகு விடிய விழனுமே போயிட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கிடையில் போனால் தான் நாங்கள் முதலாவதாக வரலாம். அப்படி போயிட்டு நின்று
அதுக்கு பிறகு எல்லா அலுவலும் பார்த்து அங்கே சாப்பாட்டுக்கு காசு போகும், அந்த நாங்கள் இன்னைக்கு நிற்கிறதுக்கான காசு, சாப்பாட்டுக்கான காசு, திருப்ப அங்கேருந்து ஏறி திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு வேற வேணும். அப்படி ஒரு அலைச்சல் எல்லாமே இருந்தது. ஆனால் இப்போ வந்து யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நிலையத்தில் ஒரு உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க விஷயமே என்ன, அதே மாதிரி துறைமுகத்துக்கு வந்து அடிக்கல் நாடி இருக்குது. அதே மாதிரி சர்வதேச மைதானம், விளையாட்டு மைதானம் இன்றைக்கு அவ்வளவு ஒரு நிறைய இதை வந்து தமிழர்களுக்கு வந்து இப்போ அங்கீகாரம் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் இப்போ இதைத்தான் தமிழர்களும் எதிர்பார்த்தது என்ன, தங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க வேணும்னு. அப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம் என்னென்னு சொன்னால் கச்சதீவு அப்படின்றது வந்து ஒரு நடிகர் வந்து என்ன அதை மீட்டு தரவனும் தங்கட தான், அது தனக்கு சீதனமாக தரவணும்ன்ற மாதிரி இந்த இலங்கை ஆளைத்தானே வெட்டிங் பண்ணினவர். அப்போ அதை சீதனமாக கேட்டுக்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்கல, அதையெல்லாம் தர முடியாதுன்ட்டு ஒரு ஆணித்தரமாக வந்து இதுவரைக்கும், அதாவது யோசிச்சு பாருங்க, இதுவரைக்கும் இருந்த ஜனாதிபதிகள் யாருமே அந்த கச்சதீவுக்கு போகல. முதல் முறையாக ஒரு வரலாற்றிலே ஒரு இடம் பிடிச்சிருக்கிறார். அதாவது முதல் முறையாக வந்து அந்த கச்சதீவுக்கு வந்து இந்த ஜனாதிபதி அவர்கள் தான் போயிருக்கிறார். இதில் வந்து நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது, நல்லது செய்கிறவங்க வந்து அவங்க எந்த மொழியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் நல்லது செய்கிறவங்களை வந்து நாங்கள் பாராட்டணும். அந்த விதத்தில் எனக்கு உண்மையிலேயே அவர் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறார். நிறைய நல்லது செஞ்சிருக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் நிறைய நல்லா செஞ்சுக்கிறார். அதை விட ஒரு பெரிய நல்லதுன்னு சொன்னால், இந்த ஊழல் செஞ்சவங்களை வந்து இந்த ஒரு அரசுக்கு கீழே தான் இந்த பேரும் வந்து மாட்டியிருக்கணும். இந்த வருஷத்தில் என்னடா இது, நாங்கள் படத்தில் பார்க்குறதெல்லாம் நிஜத்தில் நடக்குது. அதாவது இப்போ ஒரு படத்தில் நாங்கள் பார்த்தோம், ஒரு ஃபேக்ட்ரியில் அவ்வளவு போதைப் பொருட்கள் இதுன்ற மாதிரி ஒரு படம் பார்த்தோம். அந்த படம் மாதிரியே இப்போ ஒரு ஃபேக்ட்ரி அளவுதில் தானே இதெல்லாமே நடந்திருக்குது. என்ன இந்த போதைப் பொருள் கடத்தல் அது ரெண்டெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது இந்த ஒரு விஷயம். இப்போ வந்து எங்களுக்கு என்னடா இது படத்தோணிலேயே போகுதே, நம்ம படத்தில் வரதெல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என்ன, அதாவது இப்போ வந்து அடுத்ததாக ஒரு விஷயம் நான் அது நேற்று தான் பார்த்தேன். நான் என்னென்று சொன்னால், இப்போ வந்து போலீஸ் அந்த என்னென்னு சொல்லுவேன், இந்த நிப்பினமே, அதாவது இப்போ தப்பு செய்கிறவங்களை, அதாவது வாகனம் ஓடுறவங்களை வந்து பிடிக்கிறதுக்கு நிற்பாங்களே ரபிக் போலீஸ், அதையை வந்து அவைக்கும் வந்து இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இதில் வந்து ஒரு கேமரா மாதிரி இப்போ வந்து அவைக்கும் கொடுத்து கொண்டு வெறியினம். இப்போ தான் அறிமுகப்படுத்திங்கன்னா கொடுத்து கொண்டு வெறியினம். அந்த கேமராவில் வந்து இப்போ அதில் சொல்லப்படுற விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த கேமராவில் வந்து இப்போ சில பேர் வந்து சாரதிகளும் வந்து ஒரு அவை தப்பு செய்துட்டு, இல்லை அவையில் தான் தப்பு, அதாவது போலீஸாக்களில் தான் தப்பு, நாங்கள் ஒழுங்காக தான் வந்து நாங்கள் அப்படி எங்கள்கிட்ட காசு வாங்குறதுக்காக அப்படி சொல்லினோம்ன்ற மாதிரியும் சில சாரதிகள் சொல்லினோம். அதே மாதிரி சில உத்தியோகத்தர், போலீஸ் உத்தியோகத்தரும் என்னென்னு சொல்கிறது, லஞ்சங்களும் வாங்கினோம். அப்போ அந்த ரெண்டு விஷயத்தையும் தடுக்கிற முகமாக இப்போ வந்து என்ன, அந்த ஒரு கேமரா வந்து இருந்துட்டா அதில் வந்து இனி வந்து தப்பு நடக்காது, அதில் வந்து நிறைய குற்றங்கள் வந்து அதுலேயும் தடுக்கப்படும். அதே மாதிரி தான் முதல் வந்து இந்த வேகமாக வர அவைய வந்து ஒரு இதுக்கு முன்னமே, அதோட ஒருகிய தூரத்துக்கு முன்னமே வந்து அவைய வந்து ஒரு கேமரா மூலமாக அவை வந்து இவ்வளவு வேகத்தில் வெறியினம்ன்றதை வந்து அளக்கிறதுக்கான ஒரு கேமராவும் முதல் வந்துச்சு. அப்படி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ வந்து வந்திருக்கு. அதாவது குற்றத்தை தடுக்கிறதுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்ற ஒரு இது வந்து உண்மையிலேயே வந்து அது பேருக்காக மட்டும் இல்லை, உண்மையிலேயே வந்து அது கிளீன் ஸ்ரீலங்கா தான் ஆகி கொண்டு வருது. நிறைய நல்ல விஷயம் நடக்குது. இதே மாதிரியாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குது, இன்னும் இவ்வளவு நடக்கும். அதாவது வந்து இலங்கையும் ஒரு சின்ன சிங்கப்பூராக மாறும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்குது. ஒரு நல்ல நிலைமையை நோக்கி இப்போ வந்து இலங்கை வந்து கொண்டிருக்குது. இதே மாதிரியாக
நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க வேணும். குற்றம் செய்கிறவங்க எல்லாருமே வந்து தண்டிக்கப்பட வேணும். அது யாராக இருந்தாலும் குற்றம் செய்கிறவங்க வந்து தண்டிக்கப்பட வேணும். நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயமாக நடக்குது. இதே மாதிரியாக நல்ல விஷயமாகவே எல்லாமே நடக்க வேணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே தெரிய வரும். அப்படி தெரிய வரைக்கும் நானும் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ ஒரு சரியான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன். அதாவது தப்பு செய்து எல்லாருக்குமே வந்து தண்டனை கிடைக்குதுன்ற ரீதியில் நானும் சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க. இதில் வந்து நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னோட சொன்னால் இது வந்து நான் தைச்ச சட்டை, யார் தைச்ச சட்டை, நான் தைச்ச சட்டை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.